பொங்கல் சீசன் வந்தாலே நம்ம ஊர் சைடு ஃபேமஸான ஒரு விஷயம்னா அது சக்கரவள்ளி கிழங்கு தான். முக்கியமாக போகிக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொடியை பிடிங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா கரெக்டாக சக்கரவள்ளி கிழங்கு கோயம்பேட்டில் போகி கணிக்கு இருக்கா மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். கோயம்பேடு மார்க்கெட் வருஷத்தில் 2 நாள் மட்டும்தான் சக்கரவள்ளி கிழங்கு சும்மா திருவிழா மாதிரி வந்து குவியும். வருஷத்தில் எல்லா நாளும் சக்கரவள்ளி கிழங்குக்கு மார்க்கெட்டில் சேல்ஸ் இருந்தாலும் இந்த 2 நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டன்னு கணக்கில் குவியும். ஆனால் சேல்ஸ் ஆகிட்டே வந்து இருக்கும் நண்பா. நம்ம கொடியை பிடிங்கி எடுத்த அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறு மாடு கட்டி இது போல உழவு வந்து தொடங்கிடுவோம். பின்னாடியே நம்ம கிழங்கை வந்து பொறுக்கி எடுத்துகிட்டே போகணும். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய வெரைட்டி வந்திருக்கு. மார்க்கெட்ல சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கிழங்கு நல்லா சைஸாகவும் அது மட்டும் இல்லாம நல்லா டார்க் கலராகவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிடும் நண்பா. பொதுவாக நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்ப சொல்ல ஒரு மூட்டை வந்து 85 இருந்து 95 கிலோ வரையும் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை வந்து பிடிப்பாங்க. பார்க்க வேணும்னா இது ஒரு ஈஸியான வேலையா இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டமானது நண்பா. காலையில இருந்து ஏர்மாட்டில் உழுத எல்லா கிழங்கையும் பொறுக்கி நகல்ல போட்டு அதுக்கப்புறம் ஒரு குழி எடுத்துட்டு அந்த கிழங்கு எல்லாம் குழியில கொட்டி அழைச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூட்டை பிடிச்சி நம்ம கோயம்பேட்டுக்கு வந்து அனுப்பணும் நண்பா. அங்க போன கிழங்கு நல்லபடியா சேல்ஸ் ஆனாதான் நம்ம முகத்துல சிரிப்பியே பார்க்க முடியும்.